எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணுமா? வீட்டில் இருந்தபடியே ₹1 கூட முதலீடு இல்லாமல் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாக ஆன்லைனில் சம்பாதிக்க ஒரு அருமையான வாய்ப்பு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கார்ட்ஸில் இருக்கிற நம்ம டீட்டெயில்டான மீஷோ வீடியோவை பார்த்து மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு queenbeeparadise தமிழ். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாதுங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ரேட்டிங் ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். கிச்சனில் நான்ஸ்டிக்கு, அலுமினியம் எல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ புதுசாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் வாங்கிட்டுருக்கேன். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வாங்கியிருக்கேன். இது 2 லிட்டர் கடாய், கேம்ரோ பிராண்டுது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மிரர் ஃபினிஷு, பளபளன்னு இருக்குது பார்க்குறதுக்கே. நல்ல திக்கு மெட்டீரியல், ஹெவி பாட்டம் பேனு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேண்டில்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. பாட்டம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக. நல்லா இருக்குது. அடிப்பிடிக்கிறது, சைடு கருத்து போகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் வரல. நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வின்னர்ஸ்க்கெல்லாம் நான் இதுலேயே 3.4 லிட்டர் கடாய் கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கடாய் ₹499, 3.4 லிட்டர் கடாய் ₹589. இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டு ரொம்ப ரீசனபிள்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கினேன். ப்ரெஸ்டீஜ் பிராண்டுது, 4 லிட்டர் குக்கரு, அவுட்டர் லிட் இருக்கிற மாதிரி. இது ப்ரெஷர் பேன் டைப்பில் இருக்கிறதால நம்மளுக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு, கம்மியாக ரைஸ் குக் பண்ணணும், பருப்பு குக் பண்ணணுன்னால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இது வாங்கினேன். இதுவும் நார்மலாக ஸ்டவ்லேயும் குக் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் குக் பண்ணிக்கலாம். ஹெவி பாட்டம், லிட்டு நல்லா டைட்டாக இருக்குது. சைடில் ஸ்டீம் லீக் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரேட்டு ₹2350. அடுத்து இந்த தடுக்கா பேன் வாங்கினேன். வண்டர் செஃப் பிராண்டுது. ஸோ தாளிக்கிறதுக்கு, ஒரு எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்குது. அதில் இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த ஹேண்டிலெல்லாம் ஹேமர்டு, ஸ்க்ரூ கிடையாது. ஸோ நம்மளுக்கு கழண்டு வராது. நல்லா பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஹார்ட் ஆனடைஸ்டு. ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினா ரொம்ப தின்னாக இருக்குது. சீக்கிரமாக ஆயில் ஹீட் ஆகி சம்டைம்ஸ் தீயெல்லாம் வந்துடுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹார்ட் ஆனடைஸ்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு ₹299. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாப்சிக்கல் மோல்டு வாங்கினேன். ஸோ சம்மர் டைமு குச்சி ஐஸு, குல்ஃபி எல்லாம் பண்ணால் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. நல்லா திக் மெட்டீரியலு, ஈஸியாக உடையாது. மெயினாக இந்த மாடல் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பாட்டம் ஒரே பீஸாக இருக்குது. ஸோ இந்த பாட்டமும் இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். ஒவ்வொரு மாடலில் பார்த்திங்கன்னா இந்த கேப் தனி பீஸாக இருக்குது, இந்த குச்சி தனி பீஸாக இருக்குது, இந்த மோல்டெல்லாம் தனித்தனி பீஸாக இருக்குது. ஸோ நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் நம்ம க்ளீன் பண்ணும்போதெல்லாம் தொலையாமல் பார்த்துக்கணும். மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் ஈஸி. அதுக்காக நான் இந்த மாடல் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. இதோட ரேட்டு ₹265. அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிளீனிங்க்கு, டஸ்டிங்க்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் வாங்கியிருக்கேன்.
6 மைக்ரோஃபைபர் கிளாத் வந்து 199 ரூபாய்க்கு வந்தது. ரொம்ப ரீசனபிளாக தெரிஞ்சுது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா தண்ணி உறிஞ்சுது. டஸ்ட்டெல்லாம் வந்து பறக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ நான் வந்து டஸ்டிங்க்கு, கிச்சன் க்ளீனிங்க்கு எல்லாமே இந்த கிளாத்து தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஒன்று என்னென்னா ஒயிட் கலரும் வந்து அவங்க இந்த காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. அது மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. மற்றபடி குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்து இந்த உட்டன் ஸ்பூன் செட்டு வாங்கினேன். 5 பீஸ் இருக்கிற மாதிரி மரக்கரண்டி செட்டு. ஸோ பேக்கிங் எல்லாம் பண்ணும்போது மரக்கரண்டியில் பீட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இருக்கட்டும்னு சொல்லி இது வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 249 ருபீஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்து வாங்கினேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியாது ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தனியாக இந்த மாதிரி அமேசானில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காகவே வந்து மெயினாக இது காட்டணும்னு நினச்சேன். பசங்க இருக்க வீட்டில் அடிக்கடி ரிமோட்டெல்லாம் பறக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ ரிமோட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறது தான் மெயின் ஹாபியாக வச்சுருப்பாங்க பசங்க. இது வந்து ஏசிக்கான ரிமோட் கண்ட்ரோல். டிவிக்கும் வந்து நான் தனியாக ரிமோட் கண்ட்ரோல் வாங்கினேன். ஒன்று வந்து நம்ம அமேசானில் ரிமோட் வாங்கும்போது நம்மளுடைய ரிமோட்டோட எக்ஸாக்ட் பிக்சர் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதே ரிமோட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கணும். இது வந்து சாம்சங் ஏசியோட ரிமோட்டு. இது வந்து ஏர்டெல் டிடிஹெச்சோட ரிமோட்டு. இந்த சாம்சங் ஏசியோட ரிமோட் வந்து 449 ருபீஸ். ஏர்டெல் டிடிஹெச்சோட ரிமோட் வந்து 198 ருபீஸ். ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து வந்து பெட் ஸ்ப்ரெட் வாங்கினேன். இது வந்து டபுள் பெட்ஷீட்டு, குவீன் சைஸு, 2 பில்லோ கவரும் கூட வரும். இது பெட்டு மேலே விரிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதோட ரேட்டு வந்து 429 ருபீஸ். அடுத்து அதே ஸ்டோரி அட் ஹோம் பிராண்டில் காட்டன் பெட்ஷீட்டு, குவீன் சைஸு, டிசைன் மட்டும் வேறு. இது வந்து விரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 சைடு பார்டர் மாதிரி வருது கான்ட்ராஸ்டிங் கலரில். எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் செலக்ட் பண்ணேன். இதோட ரேட்டும் வந்து 429 ருபீஸ். அப்புறமா கார் க்ளீன் பண்ணுற டஸ்டர் ஒன்று வாங்கினேன். ஸோ கார் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் போது இது வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபைபர். ஸோ அந்த டஸ்டெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது. அந்த ஹேண்டில் வந்து எக்ஸ்டெண்டபிள் ஹேண்டில். ஸோ பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, நல்லா இருக்குது. மைக்ரோஃபைபர் டஸ்டர் வந்து அந்த டஸ்டெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுது. அப்புறமா ஷாம்பு வந்து நோ பேரபன், நோ சல்ஃபேட் இருக்கிற மாதிரி ஷாம்பு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த வாவ் ஷாம்பு வந்து நிறைய பேர் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே வந்து வாவ் ஆலுவேரா ஜெல்லும் வந்து வருது. சரி இந்த ஷாம்பு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ நோ பேரபன், நோ சல்ஃபேட்டு, ஆப்பிள் சைடர் வினிகர் ஷாம்பு. இது வந்து ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரேட் வந்து 479 ருபீஸ். அப்புறமா இந்த நைட் க்ரீம் ஒன்று வாங்கினேன். இதுவும் வாவ் பிராண்டுது தான். நோ பேரபன், நோ மினரல் ஆயில். இதுக்கும் நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அபவ் 30 இயர்ஸ்னாலே ஏதோ ஒரு ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது, ரிங்கிள்ஸ் வர்றதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ரிவ்யூ படித்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். இது இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இதோட ரேட் வந்து 649 ருபீஸ். ஒன்று என்னென்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அமேசானில் ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்மளுக்கு அது பிடிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம வந்து ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். அமேசானில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பெருசாக ஃபார்மாலிட்டிஸே கிடையாது. சேஞ்ச்டு மை மைண்ட், ஐ டென்ட் லைக் த குவாலிட்டி, எது வேணாலும் நம்ம ஆப்ஷனாக சூஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். கேள்வியே கேட்காம வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. நம்ம வந்து டேமேஜ் பண்ணாமல் பில்லெல்லாம் பத்திரமா வச்சுருந்தோம்னா 7 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தைரியமாக வாங்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.